ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தாமனில் எப்படி நாம் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தாமனில் நீங்கள் 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியும் 1%, அதாவது நீங்கள் ஐஎன்ஆர் வேல்யூவில் டெய்லியும் 1000 ரூபாய் மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்துட்டு ஃபண்டு வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ உங்களோட கேபிட்டல் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. அதில் டெய்லி 1000 ரூபாய் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது டாலராகவும் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஐஎன்ஆராக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம டெய்லி 1% எடுத்து கொடுக்குறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டெய்லி 2% கொடுக்குறோம். தேர்டு 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 4% கொடுக்குறோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டெய்லியும் 10% டெய்லியும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லியும் நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். உங்களுக்கு 30 days எடுத்து கொடுத்துருவோம். உங்களோட ஃபண்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் எனி டைம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 24 hours உங்களோட ஃபண்டு ஓவராலும் உங்களுக்கு க்ரெடிட் ஆயிரும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டை யாருக்காவது கொடுக்கறதுனால உங்கள் அக்கௌண்ட்டை யாராவது எடுத்துருவாங்க, இல்லை உங்களோட மணியை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் எந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். உங்களால் மட்டும்தான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும். வேறு யார் நினச்சாலும் பாஸ்வேர்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த ரெண்டுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கம்பெனி வந்துட்டு அதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ நானே என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட கம்பெனியை பண்ணித்தர மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேங்க்கை வந்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா, ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அதில் மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர மற்ற எந்த காரணத்துக்காகவும் சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக தான் இருக்கும். இது நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் 2 yearsஆக வந்துட்டு இந்த தாமனில் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு இதை ஒரு டீமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஏஜென்ட் லெவலில் இருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம நல்லா ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணி லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டெய்லி 1% கொடுக்குறோம். ஸோ அதுக்காக நீங்கள் 1 dayல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டபுள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா அதை லேர்ன் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு டைம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும், அதை விட அதிகமான டைம் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதை லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் உங்களுக்கும் சேஃபு. உங்களுக்கு லைஃப் டைம் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 50,000 1% கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதை விட எக்ஸ்ட்ராவும் ப்ராஃபிட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50,000 டெபாசிட் பண்ணுறோம்னா நம்ம ஒரு 5,000 ப்ராஃபிட் பண்ணுவோம், இல்லை 10,000 ப்ராஃபிட் பண்ணுவோம். பட் அந்த கஸ்டமருக்கு டெய்லி 1%, இப்போ அந்த ஃபண்டு எவ்வளோ டேஸ் உள்ளே வச்சுருக்காரோ அத்தனை டேஸ்க்கு நம்ம டெய்லியும் 1% கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா நம்ம ப்ளே பண்ணுறத இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். அதாவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் எல்லா ஃபண்டும் உங்களுக்கு தான் க்ரெடிட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த 1% எடுத்துகிட்டு பேலன்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம இப்போ ஒரு 2 month பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு புரியலை. ஸோ அதுக்கு தான் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இதில் ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.